ஐயையோ, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், ஆனா கையில ஒத்தருபா கூட இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, திருப்பி முயற்சி செய்ய முடியாதுன்னு பாசமானவங்களோட ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணவங்க பார்க்க வேண்டிய வீடியோ. யாரெல்லாம் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐயோ, யாருடா இந்த முய் வைக்கிறத கண்டுபிடிச்சது? கல்யாணத்துக்கு போனாலும் முய், பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனாலும் முய், காதுக்கு துற ஃபங்க்ஷனுக்கு போனாலும் முய், இப்படி ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து சாவுற வரைக்கும் இப்படியே முய் வச்சுட்டே இருந்தா என்ன மாதிரி காசில்லாதவன் எல்லாம் இங்கதான் போவான். ஃபங்க்ஷனுக்கு கூட்டாங்களே, சும்மா வெறுங்கையோட போயிட்டு வரக்கூடாதுன்னு முய் பண்றீங்க, சரி. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குதுங்க. காதுக்குத்து விழா அப்புறம் மஞ்சள் நீராட்டு விழா, இது ரெண்டும் ஒரு சடங்கு தானே. இதுக்கு எதுக்கு முய் பண்றீங்க? நீங்க முய் வைக்கிறது தப்பில்லைங்க, ஆனா நீங்க கொடுக்குற முய் காசு ஃபங்க்ஷன் பண்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறது தாங்க தப்பு. அந்த முய நீங்க நிஜமாலுமே ஒரு ஹெல்ப்பா நினைச்சுதான் வைக்கிறீங்களா? இல்லையே, இன்னைக்கு நாம பண்ணா நாளைக்கு நமக்கு பண்ணுவாங்கன்னு 1000 10,000ன்னு முய் பண்ணுவீங்க. அட, இது கூட பரவாயில்லைங்க. ஒரு சில பேரு ரொம்ப நெருக்கமான சொந்தமா இருப்பாங்க, ஒரு சில பேரு தூரத்து சொந்தமா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷன்ல தான் மரியாதை, கௌரவம், பழைய பகை, முன்விரோத பிரச்சனை எல்லாமே வரும். அவங்களுக்கு பிடிக்காதவங்க கோல் போட்டுட்டாங்கன்னா நாம இதுல கம்மியா இருக்கம் அப்படின்னு கடன் வாங்கி கோல் போட்டு அவங்க ஸ்டேட்டஸ் காமிக்க, மத்தவங்க மேலிருக்கிற வைத்தெரிச்சல், பொறாமைய இந்த முய அதிகமா பண்றதுலயும் கோல் கிஃப்ட் பண்றதுலயும் காமிப்பாங்க. அது அவங்க மேல இருக்கிற பாசமோ அக்கறையோ இல்லைங்க, எல்லாம் அவங்க ஸ்டேட்டஸ்க்காக. காசே இல்லனாலும் வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு காசு கொடுத்தவன வாழ வைக்கிறதும் இல்லாம கோல்ட கிஃப்ட் பண்ற பேர்ல வட்டிக்கு விடுவாங்க. எப்படின்னு தெரியுமா? அதாவது இன்னைக்கு கோல்ட் ரேட்டு கம்மியாயிருக்கு, நாம ஃபங்க்ஷன் பண்ணும்போது கோல்ட் ரேட்டு 10 மடங்கு ஜாஸ்தி ஆயிருக்கும். அப்போ அவங்க திருப்பி போடுவாங்கன்னு கடன் வாங்கி கோல்ட் கிஃப்ட் பண்ணிடுவாங்க. இவங்க போடும் போது கோல்ட் ரேட்டு ஒரு சவரனுக்கு 10,000 இருக்கும், ஆனா அதே கோல்ட் இவங்க ஃபங்க்ஷனுக்கு அவங்க வாங்கும் போது 80,000 இருக்கும். நீங்களே யோசிங்க, இது வட்டிதானே? ஏண்டாடே, உங்களுக்கே இது அநியாயமா தெரியலையாடா? முய வைக்கிறாங்களா இல்லனா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு வட்டிக்கு விட்டு போறாங்களா? சரி, இவங்க தான் இப்படின்னு பார்த்தா ஃபங்க்ஷன் பண்றவங்களும் நிறைய முயவரணும்னு ஃபங்க்ஷன்ல நான்வெஜ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய முயவருதுன்னு வாங்கியும் வச்சுப்பாங்க, அப்புறம் திருப்பி செய்ய முடியலன்னு அவமானமாயிரடும்னு அந்த ஃபங்க்ஷனுக்கே போமாட்டாங்க. இப்படிதான் சொந்த பந்தம் எல்லாம் விட்டு போவது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டாங்கன்னா போனமா, நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டமா, 100 500 முய வச்சமான்னு இல்லாம எதுக்கு 1000 லட்சக்கணக்கில் முய வைக்கிறது, கோல்ட கிஃப்ட் பண்றது? அவங்க திருப்பி செய்ய முடியாத, ஃபங்க்ஷனுக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நான் உங்க எல்லாம் ஃபங்க்ஷன்லையும் முய் செஞ்சேனானா நீ எனக்கு எதுவுமே செய்யலனாலும் பரவாயில்ல, ஃபங்க்ஷனுக்கு கூட வரல, இனிமே நீ எப்படி எனக்கு திருப்பி செய்ய போற? என் வீட்டுல இனிமே எந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது? நான் போட்ட முய் காசை திருப்பி கொடு, நான் போட்ட கோல் திருப்பி வாங்கி கொடுன்னு சண்டை போட்டு அசிங்கப்படுத்தி ரிட்டர்ன் வாங்கிடுவீங்க, சரி. ஆனா அன்னையோட அவங்க கூட இருந்த நட்பு, சொந்தம், அன்பு, பாசம் எல்லாமே முடிஞ்சு போயிடுமே. அவங்களும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டாங்க. அப்படியே வேற ஏதாவது ஃபங்க்ஷன்ல பார்த்தாலோ பேசக்கூட மாட்டாங்க. கொஞ்சம் யோசிங்க, எவ்வளோ பேர் திருப்பி செய்ய முடியாம ஃபங்க்ஷனுக்கு கூட வர காசு இல்லாம தவிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தான் உங்க மேல அதிகமாக பாசம் இருக்கும். இனிமேலாவது ஃபங்க்ஷன் பண்றவங்க ஒருத்தர ஃபங்க்ஷனுக்கு கூட்டும் போதே யாரும் புதுசா முய் வைக்காதீங்க. பெண்டிங் இருந்தா மட்டும் செய்யுங்க. அப்படி புதுசா வைக்கிறதா இருந்தா 1000 ரூபாய்க்குள்ள முய் வைங்க. ஏன்னா என்னால திருப்பி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. இப்படிதான் எங்க ஆபீஸ்ல கூட வேலை பார்க்க ஒருத்தர் அவருடைய கிரகவேஷத்துக்கு யார்கிட்டேயும் 1 ரூபாய் கூட முயாட்டம் கோல்ட் கிஃப்ட் ஆட்டம் வாங்கல. அட, உண்மையிலே எங்க பாஸ் எந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போனாலும் 10,000 முய் வெப்பாரு, ஆனா அவர்கிட்டயே முய் வாங்கலீங்க. இருக்கிறவங்க செய்றாங்க, இல்லாதவங்க செய்யாம போவாங்க. செய்றவங்கள பார்த்து செய்யாதவங்களுக்கு நான் கம்மியா முய் செஞ்சிட்டமே, நம்மளால திருப்பி செய்ய முடியலன்னு வருத்தமா போவாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கே வர தயங்குவாங்க, இல்லனா வரவே மாட்டாங்க. தயவு செஞ்சு இனிமேலாவது முயன்ற பேர்ல யாருக்கும் வட்டிக்கு விடாதீங்க.
உங்களால முடிஞ்ச காசை வச்சுட்டு வாங்க. சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸுக்கு மரியாதை கொடுங்க. அப்படியே இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா திருப்பி செய்ய முடியாம விட்டு போன சொந்தத்துக்கும் மொய்யால கட்டான ஃப்ரெண்ட்ஷிப் மீண்டும் தொடர்வதுக்கு ஃப்ரெண்டுக்கும் புதுவுறவுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கும் இந்த மொய் பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும், சொந்தம் விட்டு போயிருக்கும். அப்படி இருந்த கமெண்ட் பண்ணுங்க. இதாங்க நீங்க எனக்கு வைக்கிற மொய். அப்படியே அந்த பெல் பட்டனையும் அடிச்சிட்டு போயிடுங்க. டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.